ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் பில் அதாவது இபி பில் வந்து எப்படி உங்கள் மொபைலில் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டிருந்தாரு. இப்போ என்னோடய மொபைலில் பார்த்தோன்னா நான் ஃபோன்பே வச்சு பார்த்தோன்னா அதாவது நாங்கள் கரண்ட் பில் கட்டணும், அது எப்படி கட்டுறதுன்னு அப்படின்னு அப்புறம் கேட்டிருந்தாரு. அது எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃபோன்பேயில் பார்த்தோன்னா அந்த கரண்ட் பில் வந்து நீங்கள் கட்டிக்க முடியும். அது எப்படி சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். சம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கே கட் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்தா கூட வச்சுன்னு ஆள் போட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபோட்டோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலாம். எப்படி இபி பில் கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோன்பேவில் வந்துங்க. ஃபோன்பேயில் வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் பில்னு ஒரு ஆப்ஷன் கொஞ்சமாக கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஆப்ஷன் ஷோவும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் அது கிளிக் வருங்க. இது கொடுத்து எடுத்துங்க. கொடுத்ததுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கேட்கும். இதில் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் நம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய அட்டையில் அதாவது மின் கட்டண அட்டையில் பார்த்தீங்கன்னா 202 இது மாதிரி நம்பர் மேலே எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் பார்த்தோன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு இது பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே இது வாட்ச் பண்ணி நல்லா பாருங்கள். ஓகேங்களா. கோட் ஃபார் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் வேலூர்னா 0.8ன்னு இருக்கும், 0.8ன்னு இருக்கும். அது மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா காசு தான் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்களுக்கு எப்படி பார்க்கலாம், ரிஜிஸ்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் பார்த்தா வேலூர் பார்த்தீங்கன்னா 0.8ன்னு இருக்கா. ஜஸ்ட் அந்த 0.8 பார்த்தா நான் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தா போட்டுக்கணும். நான் தான் 0.8 அப்படின்றத போட்டுக்கிறேன். இதை போட்ட பிறகு என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களுடைய இபிபியில் கரண்ட் புக் அதாவது அந்த அட்டை எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்தா மேலே இருக்குது பாருங்கள் 202-008 சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மின் கட்டணோட அப்படின்னா அந்த இந்த எண். ஓகேங்களா. அதாவது கன்சியூமர் நம்பர் அப்படி சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. 0.8 தான் என்னுடைய கஸ்டமர் நம்பர் போட்டு பார்த்தா என்னுடைய இபிபியில் நம்பர் போட்டு பார்த்தா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய கஸ்டமர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தா பில் டேட் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக பார்த்தா உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. பில் அமௌண்ட் பார்த்தா எவ்வளோ சொல்லி வந்துருக்கும். இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தா கீழே ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். ஸோ ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. அதில் கொண்டு வந்தால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லி வரும். ஜஸ்ட்டு பே ஆப்ஷன் கிளிக் பண்ணி எவ்வளோ மணி வேணுமோ, அதாவது எவ்வளோ மணி 277 வந்துருக்கு. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நான் பே பண்ணுறேன். பே பண்ணேன் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வியூ டீட்டெயில்ஸ் அதாவது பில் டீட்டெயில்ஸை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. பில் பேமெண்ட் அப்படி வந்துச்சு. நீங்கள் எதை பார்த்தோன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இபி பில் பார்த்தோன்னா உங்களுடைய மொபைலே பார்த்தோன்னா ஃபோன்பே மூலம் பார்த்தா கட்டுங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்ப சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஆள் போட்டுருங்க. இதுக்கு என் பெஸ்ட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.